மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் எப்படி பேசணுமா? ஆவிக்குரிய வார்த்தைகள் பேசி, பரிசுத்த ஆவி வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு பேசி ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். இப்படிதாங்க நம்ம திருச்சபையில இருக்கணும். ஆமென். எல்லாரும் தேவ மகிமையில நிறைந்திருக்கணும். தேவ ஆலயம் நான் தான். இந்த தேவ ஆலயம் எப்படி இருக்கணும் என்ற ஒரு சில ரகசியத்தை நான் உங்க இதயத்தில் விதைக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்ப தேவ ஆலயம் நிலைத்திருக்கும். தேவ ஆலயம் எப்பவுமே எனக்குள்ள இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடிந்து கொண்டு பேசுறாங்களா? இல்ல, கடிந்து கொண்டு பேச முடியாது. இப்போ நிறைய பேர் வரணும்னா இன்னும் இடம் பத்தல, ஜனம் நிறைய வருவாங்க. ஆமென். வர முடியல, வர முடியல, நிறைய பேர் வரல. ஏன் வரல? எங்கய்யா எனக்கு கடிந்து கொண்டே பேசுங்க. கடிந்து கொள்வதில் ஏற்றுக்கொள்கிற காது ஞானிகளிடத்தில் காணும். சொல்லுங்க, கடிந்து கொள்வதில் ஏற்றுக்கொள். அப்பொழுது ஹல்லேலூயா. நிறைய பேர் வாழவாழ இப்ப நானே ஆலயம், எனக்கு எதுக்கு ஆலயம்? நானே ஆலயம். நான் வீட்டிலேயே இப்ப ஜபம் பண்ணி இருக்கேன். என்னவா பண்றேன்? வீட்டிலேயே ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், வீட்டிலேயே ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீ வீட்டிலே தான் இருக்கணும். இந்த ஆலயம், இந்த ஆலயத்துக்கு வந்தாதான் இந்த ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டு இந்த ஆலயத்தில் உள்ள மகிமையாய் மாறும், பிரசன்னமா இருக்கும். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது பாருங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் அதுல எழுதி இருக்கிற 7ஆம் வசனத்துல இந்த ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்பார். என்ன கேட்பாருமா? இந்த ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்பார். ஆலயத்திலிருந்து, இந்த ஆலயத்திலிருந்து, தேவனுடைய சத்தியவர திருச்சபையிலிருந்து நிறைய பேர் ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற போறீங்க. இனி வரும் நாட்களில் இந்த ஆலயத்துல பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாரு. அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்க கேட்போமே. எனக்கு உண்டான நெருக்கத்திலே நெருக்கத்தை மாத்த போறாரு. நாளைக்கு வந்து பெரிய நெருக்கம் உங்களுக்கு இருக்கும். அந்த நெருக்கத்தை மாத்த போறாரு. என் நெருக்கத்திலிருந்து, எனக்கு உண்டான நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். இந்த ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் எங்க போயிடுச்சா? செவிகளுக்கு போயிடுச்சு. கரங்களை தட்டுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க போயிடுச்சா? செவிகளுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த ஆலயம் எப்படி இருக்கணுமா? இங்க இருந்து கூப்பிடும்போது அங்கிருந்து செவி கொடுத்து கேட்டு நிச்சயமாகவே உங்க பிரச்சனை மாத்த போறார். இந்த ஆலயத்துல இருந்து நீங்க கூப்பிடும்போது ஆலயங்களே சொல்லுங்க, ஆலயம் சொல்லுங்க. நான் தான் ஆலயம். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் தான் ஆலயம் சொல்லுங்க. நான் தான் ஆலயம். இந்த ஆலயம் தேவ ஆலயத்துக்கு வந்து சத்தியவர திருச்சபையாகிய இந்த ஆலயம், சபை என்பது வேற, ஆலயம் என்பது வேற. நம்மள கூடுதான் சபை. ஆமென். இந்த சபையில இந்த தேவ ஆலயத்துல துதிக்கும் போது இந்த ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த ஆலயத்திலிருந்து, புதிய ஆலயத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த சத்தத்தை, நீங்க பேசுகிற அந்த வார்த்தையை, கேட்கிற விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதில் அளிப்பார். 120ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் வைத்தார். நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் வைத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் முடிச்சறேன். எனக்கும் நான் இன்னொரு இடம் போக வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்து கவனிச்சீங்களா? அப்போ கேட்கிறது. நல்லா கவனிங்க. கேட்கிறது. நல்லா இப்ப கவனிங்க. இப்ப பாருங்க. கேட்கிறதுல 2 விதம் இருக்குது. நான் சொல்லி இருக்கிறேன். கேட்கிறதுல 2 விதம் இருக்குது. ஒண்ணு, வாயை திறந்து கேட்கிறதுக்கு முன்பதாக காது கொடுத்து கேளு. எப்படி? வாயை திறந்து கேட்கிறதுக்கு முன்பதாக காது கொடுத்து கேளு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய பேர் நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆலயத்துக்காக நிறைய பேர் உழைப்பை கொடுத்திருக்கீங்க, பணத்தை கொடுத்திருக்கீங்க, நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க. நீங்க கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கொடுத்தவர்களையும் பொருளால கர்த்தரை
உற்சாகமா கொடுத்தாரா? உற்சாகமா கொடுக்கிறதுக்கு கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பிரியமானவனே, பிரியமான ஆலயமே, பிரியமான ஆலயங்களே கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹalleluya. 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 கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு இருதயம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருடைய உன்னுடைய கூப்பிடுதலை அவர் எப்போது கேட்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆலயங்களே கேளுங்க, தேவ ஆலயத்துல வரும்போது இந்த ஆலயத்தில் இருக்கிற வியாதி மாறும், இந்த ஆலயத்தில் இருக்கிற பிரச்சனை மாறும், இந்த ஆலயத்தில் இருக்கிற போராட்டம் மாறும், இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாம் மாறலாம். தேவ ஆலயத்துல வரும். ஆமென். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களோடு கூட எப்போது இருப்பார். இந்த காரியம் இன்னொரு பாருங்க, சாதாரண ஆவியில எப்போது